ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் மொபைல் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு எல்லா செட்டிங்ஸும் அலோன்னு சொல்லி கொடுங்க. எல்லாமே நீங்கள் அலோ கொடுத்தா ஓப்பன் ஆகும். மொபைல் டேட்டா, சென்ட் எஸ்எம்எஸ்ஸு, டூ நாட் டாகிள்ஸு இது எல்லாமே இது பண்ணிட்டு அக்ரின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே போவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. 5 ஸ்டெப் தான் ஈஸியாக பார்த்துடலாம். கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் அந்த கிளிக் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ்ன்னு கொடுங்க. ப்ராசஸ் கொடுத்தா உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் யூஸ் திஸ் ஆப்னு கொடுக்கலாம் இல்லை ஒன்லி திஸ் டைம் கொடுத்தாலும் ரெண்டுலேயே எது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு மெசேஜ் வர அலோவ் பண்ணோன்னு கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. எது கேட்டாலும் அலோவ் கொடுங்க. அப்போ தான் ஓப்பன் ஆகும். உங்களோட சிம், அதாவது நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் டச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த நம்பரை சூஸ் பண்ணேன், நல்லா டச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட சிம் வந்து ஓடிபி எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். நீங்கள் கண்டிப்பாக மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் எனக்கு போகல, மறுபடியும் நான் வெயிட் பண்ணி 2-3 டைம் ட்ரை பண்ணி தான் போச்சு. அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எஸ்எம்எஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடுச்சு. அவ்வளோ நம்மள வேலிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ வந்து உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லலாம். எம்பின் நம்ம யூபிஐ யூஸ் பண்ணாத மாதிரி இதுக்கு 4 டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ செட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போவோம். ரொம்ப ஈஸி தான் மற்ற பேங்க்கோட. இந்த பேங்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸு ஃபிங்கர் வேணுமான்னு கேட்குது. வேணும்னா அது கொடுத்து உள்ளே போய் ஃபேஸ் ஃபிங்கர் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா டூ இட் லேட்டர்னு கொடுத்துருங்க. அப்புறமா கூட நீங்கள் ஃபேஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேணாம், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, நான் டூ இட் லேட்டர்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு உங்களோட பேன் நம்பர் கேட்கும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பேன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேன் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கும். எனக்கு தான் பேன் நம்பர் கேட்குது நண்பர்களே. அது மறக்காமல் பேன் நம்பர் கொடுத்துருங்க. பேன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை டெபிட் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேட்கும். நீங்கள் சப்போஸ் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு ஆக்டிவேட் பண்ணாமல் கூட இருப்பீங்க. அதனால் டெபிட் கார்டை வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை ஆதார் வந்து வெறும் ஜஸ்ட் ஓடிபி தான் போகும் உங்களோட ஆதார் நம்பருக்கு. அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபிட் கார்டு இருக்குது நான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியூ டெபிட் கார்டு கொடுத்து இதில் போய் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டு டீட்டெயில்ஸு, எக்ஸ்பைரி டேட்டு, சிவி நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இல்லைன்ட்டு கார்டு இல்லை, ஏடிஎம் கார்டு இல்லாதீங்க, இல்லை நான் இன்னும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கேன், கார்டுன்னு எனக்கு வரலன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் போய் டேரெக்டாக வியூ ஆதார் கார்டு அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணி உங்களோட கஸ்டமர் ஐடி, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேங்க்கில் கஸ்டமர் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த கஸ்டமர் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணி மொபைல் நம்பர் அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் போகலாம். அதாவது ஏடிஎம் கார்டு இல்லாதவங்க கஸ்டமர் ஐடி யூஸ் பண்ணி வச்சு உள்ளே போய்க்கலாம். அடுத்து வந்து உங்களோட அந்த ஆதார் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வரும். உள்ளே போனீங்கன்னா ஆதார் நம்பரை ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கையிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை ஓடிபி வரும், 6 டிஜிட் ஓடிபி ஒரு சில டைம் வந்துடும். மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஒரு சில டைம் எடுத்துக்க மாட்டேங்குது. நீங்களாம் மெசேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் ஓடிபி. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்து வந்து அதான் நம்பர் அதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஈஸியாக அதிலே பண்ணிட்டு போயிடலாம். இல்லை டெபிட் கார்டு போட்டு ஏடிஎம் கார்டு போட்டு நம்பர் போட்டு அதையும் போடுறதுக்கு நீங்கள் ஆதாரையும் கஸ்டமர் ஐடி, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே கஸ்டமர் ஐடி வந்துடும். நீங்கள் பேங்க்கில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆதார் ஓடிபி வச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஆதார் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. கண்டினியூ டு டேஷ்போர்ட்னு வந்துடுச்சு. கண்டினியூ டு டேஷ்போர்ட்னு வந்துடுச்சு. உள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான், நம்மள உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு.
இந்த மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இதில் நீட்டாக பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பேமெண்ட் அனுப்புறது பிடிக்கிறதுன்னு சொல்லி இந்த ஆப்பை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் ஸ்கேன் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் எல்லாம் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எவ்வளோ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரேட்டிங் கேட்குது, அது நாட்னு கொடுத்துருங்க. அது ஒன்றும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எப்படி பணம் அனுப்புறது பிடிக்கிறதுன்ட்டு நெக்ஸ்ட் 1 by 1 நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி வீடியோ போடுறோன்னு யாராவது கமெண்ட் பண்ணுறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.